ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் கம்பேரிசன் வீடியோ போட்டு. ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன், என் கையில் ஃபோன் இல்லை தான். ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அதை ஒரு நீங்கள் எதிர்பார்க்குறது உண்மைதான். தமிழில் வந்து 2 ஃபோன் கம்பேரிசன் போட்டு லைவாக காட்டாது. ஸோ இப்போதைக்கு நான் ஸ்பெக்கு ரேட்டை வச்சு கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் IQoo Neo 7 Proவையும் Nothing Phone 2வையும் கையில் வச்சு உங்களுக்கு கேமரா கம்பேரிசன், பெர்ஃபார்மன்ஸ், பேட்ரி ட்ரைனிங் டெஸ்ட் எல்லாமே கூடிய சீக்கிரம். எனக்கு இப்போ IQoo Neo 7 Pro லான்ச் ஆயிடுச்சு, பட் இன்னும் சேலுக்கு வரல. Nothing Phone 2 இன்னும் லான்ச் ஆகல. இந்தியாவில் ப்ரைஸிங் என்னன்றது தெரில. லான்ச் ஆகட்டும், ஒரு 1.5 மாதம் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே எப்படியாவது 2 ஃபோனையும் கையில் வச்சு உங்களுக்கு ரிவ்யூ போட்டுறேன். ஸோ ஓகேவா நண்பா? ஓகே, இப்போ இந்த IQoo Neo 7 Pro வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபா. அது போக நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ICICI கார்டு இல்லை SBIயோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2,000 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 33,000 ரூபாய்க்கு உங்களுக்கு IQoo Neo 7 Pro 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இங்கிட்ட Nothing Phone 2 பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா பட்ஜெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அஃபிஷியல் வட்டாரங்களே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய பெரிய தலைக்கட்டுங்கள்லாம். ஸோ ட்விட்டரில் ஸோ அப்படி பார்க்கும்போது 40,000 ரூபான்றது எனக்கு தெரிஞ்சு நத்திங் பிராண்டுக்கு ஒரு வேலிடான ஒரு ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? ஸோ 40,000 ரூபானே வச்சு கம்பேர் பண்ணுவோம். இதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ப்ளஸ்ன்னு தான். ஸோ கேமிங்காகவும் மல்டி டாஸ்கிங்காண்டியும் எனக்கு ஹேங்கே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எதை வேணால் சூஸ் பண்ணலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தில் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல், இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நல்லாவே கேமிங்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பெரிய லெவலில் 8 Gen 2க்கும் 8+ Gen 1க்கும் பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரியல் டைமில் யூசேஜுக்கு உங்களுக்கு மாற்றமே இருக்காது. ஸோ தாராளமாக பெர்ஃபார்மன்ஸ்காண்டி வாங்குறீங்க அப்படின்னா 2 ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் தான் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே. ஸோ AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்ன்றது கொடுத்துருக்காங்க. IQooல 10-bit AMOLED டிஸ்பிளே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று டெடிக்கேட்டடாக டிஸ்பிளேக்குன்னு ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணும்னா கேமிங்னா விளையாடும் போது 120 FPS வரைக்கும் உங்களுக்கு புஷ் பண்ணி கொடுக்கும். அது போக HDR வந்து உங்களுக்கு அப்படியே அதுவே பார்த்திங்கன்னா பூஸ்டப் பண்ணி லைவாக இருக்கும். அது போக நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி இதிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு மூவிஸ்லாம் பார்க்குறதுக்கு அந்த டெடிக்கேட்டடாக உள்ள டிஸ்பிளே சிப் வந்து நல்லாயிருக்கும். விவோட டெக்னாலஜி IQoo அதோட சப் பிராண்டால அதுலேயும் கொடுத்துருக்காங்க. என்ன பேரை மட்டும் மாற்றி கொடுப்பாங்க. இங்கிட்டு ஸோ நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பார்த்திங்கன்னா வந்துடுது. ஸோ இங்கிட்டு Nothing Phone 2ல் இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது டிஸ்பிளேல அப்படின்றது லான்ச் அப்போ தான் நமக்கு அஃபிஷியலாக தெரிய வரும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே. பேட்டரின்னு பார்க்கும்போது IQooல 5000 mAh பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர். ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே சார்ஜ் ஏறி முடிச்சிடும். இந்த Nothing Phone 2ல் பார்த்தீங்கன்னா 4700 mAh பேட்டரி. எத்தனை வாட் சப்போர்ட் பண்ணும் அவங்க பாக்ஸில் எப்படியும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ஓகே தான். 5000 mAh இருக்கிறனால இது கூட ஒரு நாள் வரும்னா சொல்ல முடியாது. கூட ஒரு 20 நிமிஷமோ 1 மணி நேரமோ பார்த்தீங்கன்னா வரலாம். நத்திங்லேயே 4700ன்றது ஒரு எப்படி பார்த்தாலும் ஆவரேஜ் யூஸருக்கு ஒரு நாள் தாங்கும், ஹெவி யூஸருக்கு அரை நாள் தாங்கும். 2 ஸ்மார்ட் ஃபோனுமே அப்படி தான். பட் நத்திங் நமக்கு எக்ஸ்ட்ராவை செலவு வைப்பான். நம்ம தான் சார்ஜர் தனியாக காசு போட்டு வாங்கணும். ஸோ அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அப்போ 40,000 ரூபா + 2,000 ரூபா கூட பிடிச்சிக்கோங்க. 42,000 ரூபா ஃபோன் ரேட். இப்படி தான் நம்ம கணக்கு பண்ணி ஆகணும். ஸோ ஆனால் PD டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணும். உங்கள் வீட்டில் ஏதாவது சாம்சங் சார்ஜரோ இல்லை ஐஃபோன் சார்ஜரோ PD சார்ஜர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அடுத்தபடியாக கேமராவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. IQooல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி, ஸோ 50 மெகாபிக்சலுக்கான GN5 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வீடியோ, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும் ஓகே, வீடியோஸ் எடுக்கலாம், 4K 60 FPS ஸ்டேபிளான வீடியோஸ் எடுக்கலாம். ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு யூஸராக ஒரு அந்த 30,000 ஃப்ளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. கேமரா ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு புள்ளி டாட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன என்று அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு ஆவரேஜான கேமரா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இங்கிட்ட நத்திங்கில் பார்த்தீங்கன்னா Nothing Phone 1லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்போம், டெடிக்கேட்டடாக கேமிங் ரிவ்யூ, அதுக்கப்புறம் கேமரா ரிவ்யூலாம் போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த வட்டமும் 2 கேமரா தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது.
பிரைமரி 50 மெகாபிக்சல், அல்ட்ரா வைடு 50 மெகாபிக்சல், பிரைமரி சோனி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேமரான்னு வரும்போது ஐக்கூவோட நத்திங் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நத்திங் கேமராவில் ஒரு படி அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தபடியாக டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு எது வின்னர் அப்படின்றது தெரியும். ஐக்கூ போன ஜென்ரேஷன் லான்ச் பண்ண ஐக்கூ நியோ 7 மாதிரி தான் இருக்குது. ப்ரோ சீரீஸுக்கு பெரிய அளவில் மாற்றுறதில்ல, அவங்க பண்ண மாதிரி தெரில. நத்திங் ஃபோன் 2மே பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் நத்திங் ஃபோன் 1 கம்பேர் பண்ணும் போது பெரிய லெவலில் அப்கிரேட்லாம் இல்லை. அது எல்இடியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கட் பண்ணியிருக்காங்க. கேமரா சுற்றி கண்டினியூஸாக எல்இடி ரிங் வரும், இதில் வந்து அங்கங்கே கட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங்கை சுற்றி கண்டினியூஸாக ரிங் வரும், அங்கங்கே கட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டரி கன்சப்ஷன் அதிகமாக எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கங்கே எல்இடியை கட் பண்ணிட்டோம். அப்புறம் எதுக்குடா எல்இடி பிளிக் ஆகும் அப்படி இப்படி சீரியல் லைட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு லான்ச் பண்ணாங்கன்னு தெரில. இப்போ பேட்டரி கன்சப்ஷன் கட் பண்ணுறதுக்கு வெறும் எல்இடி ஸ்ட்ரிப்பை மட்டும் அங்கங்கே கட் பண்ணி புது டிசைன் நத்திங் ஃபோன் 2ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நத்திங் ஃபோன் 2ல் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணோம். டியூயல் ஸ்பீக்கர், ஐபி ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஐக்கூ நியோ 7ல் வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, பட் டியூயல் ஸ்பீக்கர் இருக்கும். ஐபி அந்த ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கூட. நத்திங் என்ன பண்ணுறாங்கன்னா 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் தரேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 14, 15, 16 அது போக அடுத்ததாக 4 வருஷத்துக்கான 2023லேருந்து 2027 வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்னன்றத அவங்க அப்டேட்டு கொடுக்குறது பிரச்சனை இல்லை, அப்டேட்டுனால ஃபோனை ஸ்லோ பண்ணாமல் இருந்தால் சரிதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்னால் 2 ஃபோனும் ட்ரா தான், டிஸ்பிளே கிளாரிட்டியும் 2 ஃபோனும் ட்ரா தான். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வித்தியாசங்கள் இல்லை, நத்திங்கில் கம்மியாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடலாம், 2மே ட்ரா தான். கேமரான்னு வரும்போது மட்டும்தான் நத்திங் ஃபோன் ஒரு சின்ன ஒரு லீடு எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருக்கும். சில பேருக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரியே யூஸ் பண்ணி பழகிட்டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்குள்ளே தான் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நத்திங் போகலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், 35 கீழே நான் கார்டு ஆஃபோட யூஸ் பண்ணி ஒரு 33,000 ரூபாய்க்கு எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளே மூவி பார்க்குறதுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஐக்கூ நியோ 7 ப்ரோ போகலாம். கூடிய சீக்கிரம் 2 ஸ்மார்ட் ஃபோனையும் கையில் வச்சு நம்ம சேனலில் கம்பாரிசன் வீடியோ போகிறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பை.